Hi students, now we are going to solve the textbook exercise problems. Numerical 1. Fresh air is composed of nitrogen diatomic N2 78% and oxygen diatomic O2 21%. Find the RMS speed of N2 and O2 at 20 degrees Celsius. So, we are going to solve the expression for the RMS speed. So for that, what are all the various formulae, expressions required? So I am going to write V RMS, which is also represented as V bar. So this is equal to square root of 3 KT by small m. So இங்க வந்து K அப்படிங்கிறது Boltzmann constant, T அப்படிங்கிறது absolute temperature, அதாவது கெல்வின்ல டெம்பரேச்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எம்ங்கிறது ஸ்மால் எம் போட்டிருக்கோம் இல்லையா, அப்படின்னா ஒரு மாலிக்யூலுடைய மாஸ். மாலிகுலர் மாஸ்னா ஒரே ஒரு நைட்ரஜன், ஒரே ஒரு ஆக்சிஜன், அந்த மாதிரி மாலிகுலர் மாஸ். இப்போ இதை நம்ம வந்து this is also equal to square root of 3 into capital RT divided by capital M. இப்படி எழுதலாம். அப்போ இங்க கேபிட்டல் ஆர்ங்கிறது என்ன? கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். And M அப்படிங்கிறது mass of 1 mole of nitrogen or 1 mole of oxygen, அது பேரு molar mass. புரியுதா? அப்போ this is also equal to, இப்போ for 1 mole of a gas PV is equal to RT நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ RT க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? PV ன்னு கூட யூஸ் பண்ணலாம். அப்போ this is also equal to square root of 3 PV divided by capital M, because PV is equal to RT. ஓகேவா? இப்போ இந்த V அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து டினாமினேட்டருக்கு கொண்டு வர போறேன்ப்பா. அப்ப this is equal to square root of 3P divided by M by V அப்படின்னு வந்துரும். Mass by volume. அப்ப mass by volume is also equal to what? Density. Okay, அப்ப this is also now equal to square root of 3 times pressure P divided by density rho. இத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு முன்னால இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நீங்க 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் தரவா எழுதி பாத்தீங்கன்னா தான், ஏன்னா எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வரக்கூடாது. சரி, இப்போ நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது VRMS is equal to 3RT by capital M யூஸ் பண்ண போறோம். புரியுதா? அப்போ இங்க வந்து R, இப்போ ஆர்ங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் தானே. அப்போ 8.31 ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின். இந்த வேல்யூவை நம்ம மனப்பாடமா வச்சுக்கணும். 8.31 ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டி, கேபிட்டல் டி அப்படிங்கிறது இங்க செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க. இது செல்சியஸ் டெம்பரேச்சர், அதை வந்து நம்ம கெல்வின்ல மாத்துறோம். அப்சல்யூட் டெம்பரேச்சர், அதுக்கு பேரு அப்சல்யூட் டெம்பரேச்சர். புரியுதா? அப்போ செல்சியஸ் ஸ்கேல்ல 20ங்கிறது அப்சல்யூட் ஸ்கேல்ல வந்து +273 ஆட் பண்ணணும். அப்போ this is equal to 20 plus 273. அப்போ this is equal to 293 கெல்வின். புரியுதா? அப்போ R போட்டாச்சு, T போட்டாச்சு. Mங்கிறது என்ன? மோலார் மாஸ். மோல்னா ஒரு மோல் ஆஃப் நைட்ரஜனோட மாஸ் நம்ம M1 அப்படின்னு வச்சுக்குவோம். புரியுதா? அப்ப மோலார் மாஸ், so மோலார் mass of nitrogen N2. So this is equal to, இப்போ நைட்ரஜன் அப்படின்னு சொன்னா நைட்ரஜன் 714, ஒரே ஒரு ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா நைட்ரஜன் 14 கிராம் is equal to 1 mole. அப்ப இது வந்து N2 ன்னு கொடுத்திருக்காங்க, டயட்டாமிக். அப்ப 14 into 2 எவ்வளவு? 28 கிராம். அப்ப molar mass of nitrogen is equal to what? 28 கிராம். அப்ப this is equal to 0.028 kilogram. ஓகேவா? இத வேணும் நம்ம கீழ எழுதிக்கலாம். இங்க இதுக்கு கீழவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவோம். அப்ப this is equal to 28 gram. So this is equal to 0.028 kilogram அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி molar mass of oxygen. Oxygen வந்து diatomic 8O16 கிராம்ங்கிறது ஒரு மோல். அது எப்போ? ஒரு ஆக்சிஜனுக்கு. அப்போ ஆக்சிஜன் டயட்டாமிக்ங்கிறதுனால 16 2s are 32 கிராம். அப்போ இது வந்து 32 கிராம், which is equal to 0.032 kilogram SI unit.
இப்போ மோலார் மாஸ் ஆஃப் N2 அண்ட் மோலார் மாஸ் ஆஃப் O2 நம்ம எழுதிட்டோம். இப்போ இதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். புரியுதா? அப்போ the RMS velocity அப்போ VRMS for nitrogen gas நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்போ this is equal to square root of 3RT by molar mass. அப்போ this is equal to square root of 3 into gas constant R is 8.31. So இது வந்து 8.31 into T. Temperature in Kelvin scale is 293. So into 293. So this is divided by molar mass of nitrogen. இங்க nitrogen அப்படின்னு எடுத்திருக்கோம்லப்பா, இங்க nitrogen N2 அப்படின்னு எடுத்திருக்கிறதுனால nitrogen உடைய molar mass of nitrogen வந்து 0.028. அப்போ 0.028. அப்போ இதை நம்ம கால்குலேட்டர் இல்லாம நம்மளால வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது இல்லையா? இப்போ நான் கால்குலேட்டட் வேல்யூ எழுத போறேன், நீங்க அதை கால்குலேட்டரை எடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த நியூமரேட்டர் 3 இப்போ நான் மல்டிப்ளை பண்ணேன்னா அப்போ this is equal to அப்போ this is now equal to square root of இப்போ நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7304.5 னு வரும். இந்த நியூமரேட்டர் 3 into 8.31 into 293 போட்டீங்கன்னா 7304.5 னு வருது. அப்போ டிவைடட் பை 0.028 னு வரும். அப்போ this is equal to square root of இந்த டிவிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதை டிவைட் பண்ணீங்கன்னா 260. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 260875 அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 510 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுதான் VRMS ஃபார் நைட்ரஜன். ஃபார் நைட்ரஜன் கேஸ் இட் இஸ் கம்மிங் அஸ் ஹவ் மச் 510 மீட்டர் பர் செகண்ட். இதை நம்ம கால்குலேட்டர்ல வெரிஃபை பண்ணிக்கலாம். இதான் மெத்தட். புரியுதா? இப்போ இதே மாதிரி வந்து RMS velocity ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும் இல்லையாப்பா? அப்போ V ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ 3 into R into T வந்து இங்கேயும் சேம் தான் இல்லையா? அப்போ 3 into R is 8.31 into 293 divided by இங்க வந்து 0.028 க்கு பதிலா நம்ம என்ன போடணும்? 0.032 போடணும். அவ்வளவுதானே? அப்ப 0.032. அப்ப this is equal to அப்ப நியூமரேட்டர்ல இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 7304. அப்ப this is equal to square root of 7304.5 divided by 0.032. இப்போ இத கால்குலேட்டர்ல நம்ம வெரிஃபை பண்ணணும். கால்குலேட்டர்ல வெரிஃபை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 228265 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும். அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து பாத்தீங்கன்னாக்க 477.7 அப்படின்னு வரும், which is nearly equal to 478 meters per second. புரியுதா? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரஜனுடைய RMS velocity 510 மீட்டர் per second இருந்திருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் ஆக்சிஜனுடைய RMS velocity 478. அப்போ 510 விட 478 வந்து கம்மியா இருக்கு. இதை வச்சு நிறைய क्वेश्चंस வந்து நீட்ல கேட்பாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, 3RT both are maintained at the same temperature தானே? அப்ப T is constant, R is already constant, 3 is already constant. அப்போ you should know that VRMS is inversely proportional to the molar mass. பாத்தீங்களா? இதுல இருந்து கூட क्वेश्चन வரும். புரியுதா? அப்போ find the ratio of the RMS velocity of two gases maintained at the same temperature அப்படின்னு வரும்போது என்ன வரும்? V1 by V2 is equal to square root of M2 by M1. புரியுதா? அப்ப இதுல இருந்து நம்ம நீட்டுக்கு என்ன क्वेश्चन எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இதுல இருந்து VRMS for the first gas divided by the second gas is equal to square root of M2 by M1. இந்த மாதிரியான ஈஸியான நியூமெரிக்கல்ஸ் அடிக்கடி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க. இத பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. I hope you must have understood well. Fine.